நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மகளிர் உரிமை தொகை பயனாளர்களுக்கு 2 முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்கு. சோ அது என்னென்ன தகவல்கள் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்துல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 ரூபாயானது அவங்களுடைய அக்கவுண்ட்ல வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் பல லட்சக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வந்துட்டு இருக்காங்க. இந்நிலையில் இந்த திட்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த 1000 ரூபாய் பணத்தை வச்சு பெரும்பாலான பெண்கள் அவங்களுடைய குடும்ப செலவுகளை கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. குடும்ப செலவு மட்டும் கிடையாது, குழந்தைகளுடைய கல்வி, மருந்து செலவு மற்றும் அன்றாட செலவுகளுக்கும் இந்த 1000 ரூபாயானது ரொம்பவே பெரிய உதவிகரமான ஒன்றாக இருக்கு. தற்பொழுது மாதந்தோறும் வழங்கக்கூடிய இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயானது 2500 ரூபாயாக உயர்த்தப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியானது சமூக வலைதளங்கள்ல தற்பொழுது எழுந்து வருது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிவிகே அமைச்சர் ஜெகதீஸ்வரி ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக அரசு பரிசீலித்து வரதாகவும் விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த தொகையானது 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்துல இது பெண்களுக்கு மிகவும் உதவிகரமான ஒன்றாக இருக்கும். குறிப்பா அவங்களுடைய குடும்பத்தில் ஆகக்கூடிய மாதாந்திர செலவுகளை கவனிக்கிறதுக்கும் பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும்னு சொல்லி நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம சுய தொழில் மற்றும் சிறு முதலீடுகளுக்கு இந்த தொகையானது ரொம்பவே பயனுள்ள ஒன்றாக இருக்கும். அண்ட் பெண்களுடைய பொருளாதார நிலையை முற்றிலும் மேம்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. சோ மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக விரைவில் உயர்த்தி வழங்கணும் அப்படிங்கறதே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. கண்டிப்பா அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.